போரின் 10ஆம் நாள். விடியற்காலத்தின் காற்றே இன்று போர்க்களத்தில் பரவியிருந்த துக்கத்தை உணர்ந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனை கருகில் அழைத்தார். அவரின் குரலில் ஒரு ஆழ்ந்த சோகமும் ஒரு வேதனையும் கலந்திருந்தது. அர்ஜுனா, இன்று பீஷ்மரை வீழ்த்த வேண்டிய நாள். அவர் சிகண்டியை தாக்க மாட்டார், அவரது மனத்தின் பழியால். அந்த ஒரு தருணம் நம்மை இந்த துயர போரில் முன்னேற்றும் வாய்ப்பு. அர்ஜுனனும் சிகண்டியும் அமைதியாக முன் செல்கின்றனர். அவர்களது நெஞ்சில் ஒரு சொல்ல முடியாத பாரம். கிருஷ்ணர் ரதத்தை மெதுவாக ஆனால் உறுதியுடன் பீஷ்மரை நோக்கி செலுத்தினார். பீஷ்மர் சிகண்டியை பார்த்தவுடனே வில்லை கீழே விட்டார். ஒரு ஆழ்ந்த சுவாசம். அவரின் கண்களில் வார்த்தையற்ற நினைவுகள். அர்ஜுனன் கிருஷ்ணரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அம்புகளை மழைவிடத் தொடங்குகிறான். ஒவ்வொரு அம்பும் பீஷ்மரின் உடலை துளைக்கவில்லை, அவரின் ஆன்மாவில் பதியப்போனது போல. அம்புகள் பாய்ந்தாலும் பீஷ்மரின் முகம் அமைதி. அவரது உதடுகளில் மெல்லிய ஒரு சிரிப்பு. அவர் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்ட தர்மத்தின் சின்னம். அவர் ரதத்திலிருந்து விழவில்லை, அம்புகள் தாங்கியது போல, விண்ணில் தொங்குவது போல. அம்புகளின் முனை அவருக்கு ஒரு படுக்கை, ஒரு வேதனையான ஆனால் புனிதமான யோக படுக்கை. பீஷ்மர் மெதுவாக பேசுகிறார். அவரின் குரல் பலவீனமாக இருந்தாலும் அர்த்தம் பாறை போல உறுதியானது. கிருஷ்ணா, அர்ஜுனா, என் மரணம் இன்று இல்லை. இது என் வாழ்க்கையின் தண்டனை அல்ல, ஒரு நோக்கம். உத்தராயணம் வரும் வரை என் ஆன்மா என் உடலை விட்டு செல்லாது. அந்த நாள் வரும் வரை நான் இந்த அம்புகளின் மேல் தியானத்தில் இருப்பேன். அவரின் கோர்த்த சுவாசம் போர்க்களத்தை முழுவதும் அமைதிக்குள் தள்ளியது. பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே பக்கம் நின்று முதல் முறையாக ஒரே முகபாவம் பகிர்ந்தனர். இன்று ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, ஒரு தியாகி, ஒரு தர்மத்தின் வடிவம் போர்க்களத்திலிருந்து விலகினான். இந்த நாள் குருக்ஷேத்திரத்தின் மணலை இரத்தத்தால் அல்ல, கண்ணீரால் நனைய செய்த நாள்.